இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? மனசுல கோபத்தை வச்சுக்கிட்டு நான் பெரிய தம்பி கிட்ட ஏதாவது மரியாதை குறைச்சலா நடந்துகிட்டு அவரை வீட்டுக்கு வராம பண்ணிடுவேன்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. இனிமே உன் பேச்ச கூட நான் நம்ப மாட்டேன்டா. மத்தவங்க வேணும்னா முறை தவறி நடந்திருக்கலாம். அந்த கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு நான் முறை தவறி நடந்துக்க மாட்டேன். முறையா கூப்பிட்டேன், அவரும் வரேன்னு சொல்லிட்டார். போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அக்கா சீக்கிரம் அக்கா, மாமாக்கு பிடிச்ச பலகாரம் போய் செய்யலாம். வாக்கா. என்னென்ன பலகாரம் பண்றீங்க? முறுக்கு ரவா லட்டுலாம் பண்ணிட்டு இருக்கோம்பா. பெரிய தம்பிக்கு அம்மா மாதிரியே அதிரசம்லாம் ரொம்ப பிடிக்கும். மறக்காம அதை பண்ணுங்க. அப்புறம் சீடை விரும்பி சாப்பிடுவாரு, அதையும் மறக்காம பண்ணுங்க. குழிப்பணியாரமும் ரொம்ப பிடிக்கும், அதையும் பண்ணிடுங்க. பாத்தியாக்கா அப்பாவை? அப்பா மாமாக்கு பிடிச்ச ஐட்டமா பார்த்து பார்த்து ரெடி பண்ண சொல்றாரு. ஆமாண்டா கணேசா, மாமாவுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு என்னை விட அப்பா தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. மித்ரா ஆண்டி பாத்து பத்ரம். அக்கா என்னக்கா நீங்க மித்ராவை போய் பாத்து பத்ரோன்னு? அவ இந்த சின்ன பட்டாசு என்ன அணுகுண்டே வெடிப்பா. யார் அவ? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு மூத்த மருமகளாச்சே. அருண் மா, ஆதி எங்க? ப்ரோ முக்கியமான விஐபிக்குலாம் தீபாவளி விஷயம் சொல்லிட்டு இருக்காருமா. நான் தான் எல்லாருக்கும் கால் பண்ணி விஷ் பண்ண சொன்னேன். ஓ அப்படியா? இரு வர. ஐஷு வா, நம்ம போய் புஷ்பான வைக்கலாம். ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் வர மாட்டேன். நீ ஐசே, அதான் நான் கூட இருக்கறேன்னு சொன்னல. வா வா ஐசே, இதெல்லாம் ஜூஜிபி மேட்ரு. உட்கார். அருண் பாத்து. சரிம்மா. அவங்க என்ன சின்ன குழந்தைங்களா? ஐஸ்வர்யா பயப்படாம பத்தவை. ஓகே அங்கிள். ஏண்டி இரும நல்ல பேய் மாதிரி தலைய விரிச்சு போட்டுட்டு குளிக்காம கொள்ளாம இப்படி ஸ்வீட்டை வச்சு தின்னுட்டு இருக்கியே. இன்னைக்கு தீபாவளி, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னத்தை குடுக்கா கிச்சனுக்கு வந்தாத்தா? பாட்டில பார்த்தேன், பாட்டில் இல்ல. ஸ்வீட் பலகாரம் வாசனை மூக்கு தொலைச்சுதா, அதான் ஸ்வீட் டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கும். ஏண்டி அங்க ஊரே தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கு, நீ பல்லு கூட விளக்காம பலகாரத்தை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா? உன்ன எவ்வளவு அடிக்கிறது? வாயை மூடு உமா. உன் மேல நான் கொலை வெறியில இருக்க, கொன்னே போட்டுருவேன். போ, என்ன தேச்சு குளிச்சுட்டு நல்ல புடவை எடுத்துக்கட்டு போ. ஏய் எருமை இதையே நீ தூக்கிட்டு போற? வச்சிட்டு போடி. ஐயோ ஆண்டவா, இவளெல்லாம் வச்சுக்கிட்டு தீபாவளி அதுவுமா கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறா. இவள தலை எழுத்து. என் அண்ணனுக்கு இப்படி ஒரு பொண்ணு. அம்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கமே. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கு பட்டம்மா. நல்ல நாள் அதுமா, எதுக்குன்னே இப்படி வேதனைப்படுறீங்க? உங்க நல்ல மனசுக்கும் பார்வதியோட நல்ல குணத்துக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னே. மாப்பிள்ள கூட தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்கண்ணே. அப்பா இவ்வளவு சீக்கிரமா மனசு மாறுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. மாமாக்கு விருந்து வைக்கிறதுல அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? அப்பா ஒண்ணு முழுசா மாறல கணேசா. அவர் மனசுல இன்னமும் கோவம் இருக்கு. அம்மா செம்பருத்தி பூ எடுத்ததுனாலையும் ஐயா அப்பா கிட்ட சொன்னதுனாலையும் தான் கடமைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்க அண்ணே, நீங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க, நான் வரேன்.
மாமாக்காக அப்பா எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்றாரு. ஆனா முகத்தை மட்டும் உம்முன்னு வச்சுட்டு இருக்காருக்கா. என்ன இருந்தாலும் அப்பா மனசுல கோவம் இருக்கதானடா செய்யும். எல்லாம் போக போக சரியாயிடும். அக்கா மாமா வந்துட்டாக்கா. மாமா வாங்க மாமா. வாங்க மாமா. என்ன புது ட்ரெஸ்ஸா? ஆமா மாமா, நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா. வாங்க உள்ள வாங்க. வாங்கடா, நான் கிளம்புறேன். என்ன பெரிய என்னங்க ஆச்சு? என்னை தேடி வந்து வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வாங்க மாப்பிள்ளன்னு வாய் நேரே கூப்பிட்டா தானே நான் மனசு நிறைஞ்சு உள்ள வர முடியும். அவர் என்ன இல்ல, என் மாமனாரை வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட சொல்லு, அப்பதான் வருவேன். கணேசா, அப்பா வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்கப்பா. ஏ கணேஷா, இப்ப நான் இருக்கவா கிளம்புவா? டக்குன்னு கேட்டு சொல்லு. வாங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. இந்தாடா ஃபர்ஸ்ட் 2 பேக் வந்து இந்த பட்டாசு. பார்வதி, இதுல ஒன்று புடவை இருக்கு. மாமா, உங்களுக்கு வேட்டி சட்டை தீபாவளிக்கு என்னோட பரிசு. தீபாவளிக்கு நாங்க தான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். நீங்க எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? என் மாமனார் தான் மாப்பிள்ளைக்கு செய்யணுமா? மாப்பிள்ளை மாமனாருக்கு செய்யக்கூடாதா? கேட்கலையே, எப்ப வெடிக்கும்? ஆண்டி ஆ? இங்க வந்து தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட என்ன மித்ரா, நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? நந்தினி கொடுத்தமிச்சாலே ஸ்வீட் பாம், அது அந்த சமையல் கரெக்டா தானே இருக்கு. அவ இந்நேரத்துக்கு புது புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு ஸ்வீட் எடு தீபாவளிய கொண்டாடுன்னு பாக்ஸ ஓபன் பண்ணுவா. அப்போ அந்த பாம் வெடிச்சு அவ கறிக்கட்டியா ஆவா. அதை என் கண்ணால பார்த்து காதால கேட்டு ரசிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் பட்டாசு வெடிச்சு தீபாவளியை செலிப்ரேட் பண்றாங்க. நாம பார்வதியை வெடிச்சு தீபாவளியை கொண்டாட போறோம். கரெக்டா சொன்ன. இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்னன்னைக்கு நீடிச்சு நிற்கணும் கடவுளே.